நாடக உலகில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் எம்எஸ்கே சிவரஞ்சனி அவர்களுக்கு சின்ன அரவங்குறிச்சி சிஎம்சிசி பை சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. பலே பலே, நன்றி. அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பிற்கு மரியாதைக்குரிய பணிவான வணக்கம், நன்றி. மேலும் திரு அருண் மாமா அவர்கள் சொன்னது மாதிரி நத்தம் பகுதி அப்படின்றது பொதுவாக அனைத்து நாடக கலைஞர்களையும் வளர்த்து விடக்கூடிய ஒரு பகுதி. அது அவர் அண்ணே வில்லங்கமான ஊரா? ஓ, ஏன்னா நானும் முதல்ல இந்த பகுதியில் வந்து தம்பியை லைட்டை மத்தியா பிரபலமாக வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறையா அறிமுகங்கள் கிடைத்த மேடைகள், அதுவும் குறிப்பாக நம்ம பட்டிக்குளம் என் உயிரில் மேலான அன்பிற்கு மரியாதைக்குரிய பெரிய அரவங்குறிச்சி அப்படி போன்ற நம்முடைய கிராமங்களால் மட்டும்தான் இன்றைக்கி சேத்தூர், ஏன்னா எல்லா சொன்னோம்னா எல்லா ஊரையும் நம்ம சொல்லணும். அதுதான் மொத்தமாக நத்தம் பகுதி அப்படின்றது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு கலைஞர்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்த பகுதி, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தந்த பகுதி அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை முதல்ல முக்கியமாக நத்தம் பகுதியை தான் சேரும். அப்படிப்பட்ட மக்களுக்கு முதல் கண் பணிவான வணக்கம். மேலும் அம்மன் மீனாட்சி அம்மன் வலது தோளில் அமர்ந்து இருக்கும் கிளியின் பெயர் என்ன என்று அன்பு உள்ளங்கள் கேள்வி வந்துருச்சா? ஆமாம், நான் வந்தோடனே கேள்வி வந்துடும். என்ன அப்படி? அது நம்ம ராசி அப்படி. அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதாவது மீனாட்சி அம்மனுடைய தோளில் இருக்கக்கூடிய கிளி யார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஏன்னா இப்போ முருகனுடைய தோளில் ஒரு கிளி இருக்கும், அவருடைய தண்டத்தில், தோளில் கிடையாது, தண்டம் வச்சுருப்பார். அந்த தண்டத்தினுடைய மேல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி யார் அப்படின்னா அவர் தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர்னா யார்? திருப்புகழ் பாடினார் இல்லையா? ஏன்னா பெண் பித்தனாக இருந்து இறுதியாக அவர் உடம்புல வந்து நோய் வந்துடுது. எந்த பெண்ணும் கூட வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ கூட பிறந்த அக்காவே பார்த்து கேட்டாங்களா, சரிப்பா இன்னும் உனக்கு பெண் வேணும்னு நினைக்கிற, அதனால் வேறு எந்த தாசி பெண்ணும் வரமாட்டேன்றாங்க, அதனால் என்னையே நீ ஒரு பெண்ணாக எடுத்துக்க அப்படின்னும் போது, என்றைக்கு நம்ம கூட பிறந்த சகோதரி நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டாலும் இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையிலேருந்து கீழே விழுக போனாரா. அப்படி விழுக போனவரை பிடிச்சி நிறுத்தி முருகப்பெருமான் நாக்கில் முத்தை தரு அப்படின்னு எழுதினார். அதன் பிறகு தான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவண முத்துக்குற வித்து குறுபறையன போது முக்கப்பர மற்குச்சுரதிகள் முப்பட்டது கற்பித்திருவரும் 31 பக்கத்தமரது மடி வேணு 10 தலை தத்தை கொடுத்துற அப்படின்னு பாடிட்டே போனார் உண்டு இல்லையா? அப்படி திருப்புகழ் பாடினார் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட அருணகிரிநாதர், அந்த அருணகிரிநாதரை அந்த நாட்டு மன்னரிடத்திலே மற்றொரு தலைமை புலவராக இருந்தார் ஒருத்தர், சம்பந்தாண்டவர் அப்படின்னு. இவருக்கு போட்டி. அந்த போட்டியிலே ஒரு நேரத்திலே அருணகிரிநாதர் தன்னுடைய உடலை பிரிந்து, அதாவது பூத உடலோடு, அதாவது கிளி வடிவத்தில் என்ன பண்ணாரா, தெய்வ புலகத்துக்கு போனார் பாரிஜாத மலரை எடுத்துகிட்டு வர்றது. அதுக்குள்ளேயும் சம்பந்தாண்டவர் இவருடைய உடலை வந்து எரிச்சு போடுறாரு. அப்படி எரிச்ச காரணத்தினால் அந்த கிளியினுடைய வடிவத்தில் இருந்தார். அந்த கிளியை தன்னுடைய தண்டத்திலே ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானுடைய தண்டத்திலே ஒரு கிளி இருக்குது, அதுக்கு ஒரு கதை உண்டு. அதே மாதிரி அம்மன் மீனாட்சி அம்மனுடைய தோளிலே ஏன் கிளி இருக்குது? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனா நம்ம பழனி முருகனாக இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும், எப்போவுமே ஒரு காலை அப்படி முன்னோக்கி தான் வச்சுருப்பாங்க. ஏன்? நம்மளை மாதிரி பக்தர்கள் இல்லாதவங்கன்னா இறைவன்கிட்ட போய் ஏதோ ஒன்று கேட்க தானே போகிறோம். அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒன்று இல்லைல்ல, அவருடைய அருளை கேட்க போகிறோம், உன்னுடைய விழி பார்வை படணும்னு கேட்குற ஏதோ ஒன்று கேட்க போகிறோம்ல. அப்போ நம்ம மாதிரி இல்லாதவங்க போய் கேட்கும்போது அந்த குரலுக்கு உட்கார்ந்திருந்து எந்திரிச்சு வர்ற நேரம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த நிலையிலையுமே ஒரு காலை அப்படி முன்னிறுத்தி தயாராக இருப்பாங்களாம். யார்? அம்மா மீனாட்சி அம்மாவும் முருகப்பெருமானும். அப்படிப்பட்ட தெய்வங்களுடைய தோளிலே வந்து ஏன் மீனாட்சியினுடைய தோளில் கிளி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கு சுகர் கூட கிளியாக மாறினார்னு கதை உண்டு. அந்த கிளிக்கு வாக்கிளி அப்படின்னு சொல்லி பேர். ஏன் வாக்கிளி? வாக்குன்னா என்ன? பேச்சு. நம்ம ஒரு கஷ்டத்தை போய் மீனாட்சி தாயினிடத்திலே சொல்லும்போது அந்த கஷ்டத்தை மீனாட்சி அம்மன் தீர்க்கும் வரைக்கும் அந்த கிளி மீனாட்சியினுடைய தோளிலிருந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த பிரச்சனையை மீனாட்சி நமக்கு தீர்க்கிற வரைக்கும் அந்த கிளி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால தான்
அந்த கிளிக்கு வாக்கிளி, அதாவது வாக்கு சொல்லக்கூடிய கிளி அப்படின்னு சொல்லி பேர். அதுதான் மீனாட்சி அம்மனுடைய தோளில் இருக்கக்கூடிய கிளி. நன்றி, மிகவும் சிறப்பு. ஆனால் இதுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துருங்க, என்ன அர்த்தம் அது? 100 ரூபா. சரி, நன்றி நன்றி. வணக்கம். இல்லை கேள்வி என்னைய கேட்க சொல்கிறாரு, பரவாயில்ல. சம்பளம் நீங்கள் தானே கொடுக்குறீங்க, நாங்கள் தானே சம்பளம் வாங்குறோம். சரி சொல்லு. இங்கே வழியாக நடிக்கும் எனது அக்கா ஐயா மணக்காட்டை சேர்ந்த நடராஜும் பிரகாஷும் நந்தகுமார் சிவாமி சார்பாக இந்த 50 பலே பலே. என் அத்தை அவர்களுடைய நினைவாக அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு பணிவான வணக்கம், நன்றி. ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஆலயங்களுக்குமே நம்ம போகிறோம். அப்படி ஆலயங்களுக்கு போகும்போது சாமியை கும்பிட்றோம். கோவில்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலைகளை எடுத்து போகக்கூடிய நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் நம்ம பகுதியில் குறிப்பாக, அதாவது ஒரு முக்கியமான ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த உள்ள சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலையை பக்தர்களுக்கு தரமாட்டாங்க. அப்படி ஒரு கோவில் உண்டு. எந்த கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அழகர் கோவில். ஏன் அழகர் கோவிலில் மட்டும் அப்படி தரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரத்திலே 18 நம்பூதிரிகள்னாங்க, அவங்களுக்கு லாடர்கள் அப்படின்னு பேர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்களா, நம்ம அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கள்ளழகருடைய சிலையை வந்து களவாடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஏன் களவாடணும்? எத்தனையோ சிலைகள்லாம் உலகத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய சிலை என்பது அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான புடம்போட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட சிலையாம். இந்த சிலை உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்கான். ஒன்று நம்ம அழகர் கோவிலில், இன்னொன்று திருவனந்தபுரத்தில். அப்போ இந்த கேரள மன்னர் என்ன பண்ணார், இந்த சிலையை நம்ம நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த 18 பேரை மலையாளத்து கருப்புடைய துணையோடு நம்ம அழகர் கோவிலுக்கு அனுப்பி வச்சார். போய் இந்த சிலையை திருடிட்டு அந்த அழகருடைய சக்தியை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இந்த 18 பேரும் கருப்போட காவலோடு இங்கே வந்தாங்க. அப்படி வந்து கோவிலுக்குள்ளே 18 பேரும் கண்ணில் மை தடவி ஒளிஞ்சிருந்தாங்க. அப்படி அந்த கண்ணில் மை தடவினதுனால அந்த 18 பேர் யார் கண்ணுக்கும் தெரியல. அப்போ ஒளிஞ்சிருக்கும் போது அந்த கோவில் அர்ச்சகருடைய கனவுல அழகர் போய் சொல்லிடுறார், இந்த மாதிரி 18 பேர் உள்ளே இருக்காங்க, என்னைய களவாட வந்திருக்காங்க, என்னுடைய கலைகளை இறக்கிக்கிட்டு, கலை என்ன சக்தியை பூரா இறக்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த 18 பேரையும் கோபுரத்து வாசலில் பழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னால் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, மை தடவி உருவத்தை வேணால் மறைக்கலாம், ஆனால் உணவு பசி அப்படின்றது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அவங்களுக்கு பசிக்குது. என்ன பண்ணாங்க இவங்க புத்திசாலித்தனமாக, அர்ச்சகர்கள் நிறைய சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் நிறைய அதிகப்படியான மிளகை அரைச்சி சேர்க்குறாங்க. அப்போ மிளகை சேர்த்து உருண்டையாக கோவிலில் அங்கங்கே பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ மிளகை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரத்தை உரப்பை சாப்பிட்டா என்ன வரும், கண்ணு கலங்கும்ல. கண்ணு கலங்குனா அந்த கண் மை அழியும்ல. அப்படி அந்த கண் மை அழியும் போது அவங்க பூசை இருந்து அந்த மந்திர மை அழிந்தது. அப்படி அழிந்த காரணத்தினால 18 பேரும் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க கோபுர வாசலிலே படி கொடுக்கப்பட்டார்கள். அப்போ அவங்களுக்கு துணையாக வந்தார்ல கருப்பே, மலையாளத்து கருப்பே, அவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் திரும்பி அந்த நாட்டுக்கு போக மாட்டேன், இந்த அழகரோட அழகில் மயங்கிட்டேன், நான் இங்கேயே இவருக்கே காவலாக இங்கேயே இருக்கேன், ஆனால் அவருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம், அவருக்கு வைக்கிற நெய்வேத்தியம் உணவு பிரசாதம் எனக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாரா. அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18 பேரை பழி கொடுத்து அந்த ஆன்மாக்கள் வெளியில் விடாமல் அந்த கதவின் உருவமாக அருவுருவமாக 18 பேரை பழி கொடுத்து அவ்விடத்திலே காவலாக இருப்பதால் அவருக்கு பேரே 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி பெயர் வைத்து இன்றைக்கும் நன்றி. இன்றைக்கும் நம்ம அத்தனை பேருக்கும் நல்லருள் மதுரை மக்களுக்கு மட்டுமில்லை, அவரை நம்பி எங்கே கொண்டு போய் பிடிமண் வச்சு அவரை எந்த இடத்துல நின்று கும்பிட்டாலும் 18ஆம் படி கருப்பா அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு துடியான தெய்வமாக கருப்பன் இன்றைக்கும் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் கதையை சொன்னோன்னா அன்னை அழுகிறார். ஏன்னா அந்தளவுக்கு சில தெய்வங்கள் நம்மளோட ஒன்றி போய்விடும். ஏன் அப்படின்னா கருப்பு அப்படின்றது அவ்வளோ ஒரு துடியான ஒரு சாமி. இன்றைக்கி எடுத்துக்கங்க, நம்ம அழகருக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீர் என்பது மேலே தீர்த்தக்கரை ராக்குன்னு சொல்லுவாங்க, நூபுர கங்கை.
நூபுரம்னா சதங்கை. பெருமாளுடைய சதங்கையில் பட்டு வீழ்ந்ததாலே அதற்கு நூபுர கங்கை அப்படின்னு சொல்லி பேர். அந்த நூபுர கங்கையை எடுத்துகிட்டு வந்து தான் அழகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு நீரில் அபிஷேகம் பண்ணால் அந்த சிலையினுடைய நிறம் வந்து கருத்து போகுமா. அப்படி அந்த நீரை எடுத்துகிட்டு வரும்போது தினந்தோறும் அந்த கருப்பேன்ட்ட நின்று இந்த நீரை நாங்கள் பரிசுத்தமாக தான் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு 18ஆம் படி கருப்பேன்ட்ட சொல்லிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ சித்திரை திருவிழா நாளைக்கு மலைக்கு போயிட்டு இப்போ ஐயா நோக்கி போயிட்டுருக்காரு, மலையை நோக்கி. ஆமாம். ஆனால் அழகர் அங்கேருந்து கிளம்பி வரும்போது அவர் எப்படி என்னென்ன பொருள் கொண்டுட்டு வர்றாரு அப்படின்றத 18ஆம் படி கருப்பிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அவரை அழைச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி மீண்டும் உள்ள அழகர் போகும்போது அதை சொல்லிட்டு தான் உள்ளேயும் போகணும். இது வந்து ஏன் அப்படின்னா அழகர் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா 18ஆம் படி கருப்பேன்ட்ட. இன்றைக்கி ஆடி மாத திருவிழாவின் போது மட்டுமே அந்த கதவுகள் திறக்கப்படும். அப்படி அந்த கதவுகள் திறக்கப்படும் போது அங்கே உள்ள செல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் எது அப்படின்னா சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஆயுதம் மட்டுமே செல்லும். ஏன் அப்படின்னா அங்கே 18 பேரை பலி கொடுத்த இடம். அங்கே வேறு யாரும் உள்ளே போக முடியாது. அவருடைய ஆயுதத்தால் மட்டுமே உள்ளே சென்று வர முடியும். அப்படிப்பட்ட அந்த 18ஆம் படி கருப்பனுடைய ஆலயத்தில் மட்டுமே இன்றைக்கும் அழகருக்கு போடக்கூடிய அந்த மாலையை அந்த கதவில் தான் போடுவாங்க. என்னன்னு ஆமாம், அதாவது கருப்பட்டை தான் கதவில் போடுவாங்கன்றேன், உள்ளே வாங்க முடியாது, கருப்பட்டை தான் போடுவாங்க. அதே மாதிரி அவருக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பிரசாதமும் எங்கே வந்து சேரும் அப்படின்னா அது கருப்பேட்டை தான் வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த இறைவன் அங்கே ஐயப்பனுடைய சபரிமலையிலும் குடியிருக்கிறார். அதனால் அந்த ஐயப்பனை பற்றி ஒரு பாடலை பாடி. உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்சு 18ஆம் படி கருப்பை பற்றி மிகவும் பெருமைப்படுத்திய நண்பர் கலைரஞ்சனி அவர்களுக்கு சோற கைத்தட்டுங்க. அதாவது கதை சொல்கிறது எல்லாரும் சொல்லலாம், மக்களுக்கு போய் அது சேரணும், என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகவும் தெளிவாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். ரொம்ப பெரிய மனுஷனாக ஆக்கிறாங்க. சரி, சின்ன பையனே வச்சுக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லிட்டாலே அவர் கோவம் வந்துடுது. அப்படி இல்லை. சரி, சரண சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, அபயம் என்று அழைத்திடுவோம் வரம் தரும் ஈசனை, அருள் தரும் நாயகனே அன்பருக்கு மித்திரனே, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகர சுகன் ஐயன் ஐயப்பனை. பிள்ளாடு வீரனே வீரமணி கண்டனே, பிள்ளாடு வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாட வந்து சுந்தரே சாமி சரணமையப்பா, சரண சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரண சரணமையப்பா. சீர்மேவும் சபரிமலை நாதன் அருள் தேடு, 20ஆம் படியேறி ஈசன் பதம் நாடு. சீர்மேவும் சபரிமலை நாதன் அருள் தேடு, 20ஆம் படியேறி ஈசன் பதம் நாடு. பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமன் திருவீடு, பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமன் திருவீடு, நாராயணன் செல்வனையை நாவி நிற்க பாடு, நாராயணன் பாடு. சுவாமி சரணமையப்பா, சரண சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரண சரணமையப்பா. வீட்டை விட்டு கட்டு கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரண போட்டு எரி நீலி வேட்டு செல்வோம், வீட்டை துள்ளி ஆடுவோம் பேரின்ப கொள்வோம். சுவாமி திந்தகதோ ஐயப்ப திந்தகதோ, சுவாமி திந்தகதோ ஐயப்ப திந்தகதோ, வேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்ப கொள்வோம், கோட்டை காவலன் மாமர் சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணமையப்பா, சரண சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சரண சரணமையப்பா. சபரிமலை செல்வோர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பகந்தனையே போக்கிடுவான் பந்தலனின் பிள்ளை.
போக்கிடுவான் பந்தலனி பிள்ளை அபயமென்று சரணடைந்த அகமிடு பெருத்துள்ளை அபயமென்று சரணடைந்தான் அகமே பெருத்துள்ளை அவனின்றி அவனுகிலே அணுவும் அசைவதில்லை சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா வில்லாளி வீரனே வீரமணி கல்தனே அமை சொல்லெடுத்து பாட வந்து சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கற்பூர நாயகியே கனகவள்ளி கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த எங்கள் தெய்வயானே கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா மகமாய் கரமாரியம்மா காற்றாகி கடலாகி கடலாகினான் கருவாகி உருவாகி மிருகேறினான் நேற்றாகி நானாகினான் நேற்றாகி இல்லாகி நானாகினான் நிலமாகி பகிராய் கூட்டாகினான் பொருளோடும் வைப்பா என்னை புகழோடும் பொருளோடும் வைப்பா என்னை கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாய் கரமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த எங்கள் தெய்வயானையம்மா கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாய் கரமாரியம்மா கரமாரியம்மா கரமாரியம்மா. ஏன்னா இப்போ ஐயப்பனுடைய பாடலை பாடணும். ஐயப்பனை பற்றி சில விஷயங்கள் சில இடங்களில் பகிர்ந்துருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காவி நிறத்தில் ஒரு சாமிக்கு மாலை ஓட்டோம்னா ஆடை உடுத்தி போகிறான், ஒரு மஞ்சள் நிறத்தில் ஆடை உடுத்தி போகிறான். ஏன் மேல்மருவத்தூருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு நிறத்தில் கூட ஆடை உடுத்தி போவான், மஞ்சள் நிறத்தில் கூட எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடியவங்க மட்டும் ஹலோ நான் மஞ்சள் அப்படின்றது மகிமையும் மங்களகரத்தையும் குறிக்கும், பச்சை அப்படின்றது பசுமையை குறிக்கும், காவி அப்படின்றதும் ஒரு சிகப்பு என்பதும் நெருப்பை குறிக்கும். ஆமாம் இல்லையா? உக்கிரமானது நெருப்பு, அந்த நிறத்தை குறிக்கும். ஆனால் கருப்பு நிறத்தில் ஐயப்பனுங்க மாலை போடுறவங்க மட்டும் ஆடை உடுத்தி போகிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம ஊரில் பொதுவாக கருப்பு அப்படின்றது எதிர்மறையான ஒரு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைங்க பொம்பளை ஆளுக வீட்டில் இந்த கருப்பு பொட்டு வச்சா கூட அந்த குழந்தை பெறக்கூடிய நேரத்தில் இல்லை அந்த குழந்தைய பச்சை குழந்தையாக இருந்தால் அப்படி தான் வைப்போம். ஏன்னா கருப்புன்றதை வைக்கக்கூடாது, ஆமாம் கருப்பு ஆடை நல்லதுக்கு உடுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நாட்டில் பொதுவாக ஒரு கருத்து உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட கருப்பை ஒரு சபரிமலைக்கு ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது கட்டிட்டு போகிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா சனீஸ்வர பகவான் இடத்துல ஐயப்பன் சொன்னாரா, சுவாமி இந்த மாதிரி என்னுடைய பக்தர்களை நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ சனீஸ்வரர் சொன்னார், என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என்னை படைச்சி இந்த வேலையை கொடுத்தவரே சிவபெருமான், அப்படிப்பட்டவரை எனக்கு பயந்து நாரையாக மாறும்போது அவருக்கு பசி எடுத்துச்சு. அப்போ போய் நான் கெளுறா மாறி அவர் பசி தாங்க முடியாமல் என்னை எடுத்து முழுங்கி நான் அவர் தொண்டைக்குடியில் மாட்டிக்கிட்டு வெளியிலையும் துப்ப முடியாமல் உள்ளேயும் முழுங்க முடியாமல் அவரை போட்டு பாடா படுத்தி எடுத்தேன். அதனால தான் ஊருக்குள்ளே சனியை பிடிச்ச நாரை கெளுரை பிடிச்சி முழுங்குச்சான்
அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டாச்சு. என்னை படைச்ச சிவனையே நான் பாடாப்படுத்தினவேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய கடமையிலேருந்து நான் எப்படி தவற மாட்டேன் அப்படின்னார். அப்போ உடனே ஐயப்ப சுவாமி கேட்டார், எங்க பொதுவாக இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு மனுஷன் என்னென்ன கஷ்டப்படுவாங்க, ஒரு சுத்தபத்தமாக குளிக்க முடியுமா? இன்னும் நம்ம ஊருக்குள்ளே சொன்னோம்னா என்ன தம்பி சொல்லுவான், சீயக்கா இதுக்கெல்லாம் போட்டு நுர வரக்கூடிய சோப்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டு குளிப்பான். ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க அப்படி இருப்பாங்களா? இருக்க முடியாதுல்ல. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த கட்டாந்தரையில் வெறுந்தரையில் தான் படுப்பாங்க. ஒரு பாதுகைன்ற செருப்பு போட மாட்டாங்க. ஆமாம். ஒரு மனைவியோ வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய இருந்துச்சு அப்படின்னா அது சில நாட்களெல்லாம் அதுகளை முகத்தை கூட பார்க்கக்கூடாது. அவ்வளோ ஒரு கடுமையான விரதம். எந்த சாமிக்கு அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கு தான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு ஒரு கடுமையான விரதத்தை என்னுடைய பக்தர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு சனீஸ்வரன் பிடிச்சா என்னென்ன கஷ்டமெல்லாம் படுவாங்களோ அதை என்னை வணங்கக்கூடிய அந்த 48 நாளில் அந்த கஷ்டத்தை பெற்றுவாங்க. அதனால் என்னுடைய பக்தர்களை நீங்கள் அதிகமாக தொல்லப்படக்கூடாது. உங்களுக்கு உகந்த நிறமான அந்த கருப்பு நிறத்தை என்னை வணங்கி சாமி கும்பிட்டு என் மலைக்கு வரும்போது அவங்க உடுத்தி வருவாங்க அந்த விரத நாட்களில் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கும் சனீஸ்வரருக்கு உகந்த நிறம் எது? கருப்பு நிறம், நீல நிறம். அதனால தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க மட்டும் அன்றைக்கி ஐயப்பன் கொடுத்த அந்த வாக்குறுதிக்காக இன்றைக்கும் கருப்பு நிறத்துலையும் நீல நிறத்துலையும் அந்த சனீஸ்வரருக்கு உகந்த நிறத்தை ஆடை உடுத்தி ஐயப்ப சுவாமியினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் விரதம் மாலைன்னு போட்டோம்னா சில உணவுப் பொருட்களை எடுத்துக்க மாட்டாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாகக்காய் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பேரே பாக இருக்காதானே? ஏன்னா ஆமாம், பாகு அப்படின்னா இனிப்பு அற்ற காய், அதனால் பாகற்காய். சரி, ஆனால் அதுவும் வந்து பார்க்கடலை கடையும் போது தான் கிடச்சிச்சான். அப்படி பார்க்கடலை கடைஞ்ச தேவர்களும் அசுரர்களும் மறுபுறம் அப்படி தேவர்கள் வாழ்புறமும் அசுரர்களை தலைப்புறமும் பிடிச்சி இழுத்து கடையும் போது உள்ளே இருந்து நிறையா பொருள் வந்ததான். உச்சர சிரவசி என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பகதரை என்ற மரம், காம அப்படி நிறையா பொருள் வந்தது. எல்லா பொருளையுமே தேவர்களும் தெய்வங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அசுரங்க பார்த்தாங்க, என்ன எல்லாத்தையுமே தேவர்களே எடுத்துக்கிட்டாங்களே, நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்து நோக்கி இருக்கும்போது உள்ளே இருந்து அப்படி மத்து மாதிரியே ஒரு காய் மேலே மிதந்து வந்துச்சான். அப்போ அசுரங்க பார்த்தாங்க, நமக்கு இதையும் தர மாட்டாங்கன்னு சொல்லி படக்குன்னு மிதந்து வந்த காய் எடுத்து கடிச்சு விட்டாங்க. அப்போ தான் தேவர்கள் சொன்னாங்களா, அசுரன் கடித்த காய் அது அசுரக்காய். அசுரக்காயில் ஆனாவெடுத்தா சுரக்கா. அதனால தான் அசுரக்காயில் அந்த சுரக்காய் அப்படின்ற காயை மட்டும் இன்றைக்கும் தெய்வங்களுக்கு மாலையிட்டு விரதம் இருந்து போகக்கூடியவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது அசுரம் கடிச்சதுனால அசுரக்காய். நன்றி நன்றி. இப்படியெல்லாம் நிறைய காரணங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் அடுத்து சொல்லப்போனால் விடிய நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் நான் பேசுகிறேன், நானா பேசுகிறேன்னா சொற்பொழிவா பேசுகிறேன். அடுத்து நாரதர் வேற வருவார்ல, அவர் பேர் என்ன பார்த்துக்கோ பார்ப்போம். கீத பிரியன். கீத பிரியன். கீதத்துக்கு தானே பிரியன். கீதம்னா என்ன, பாட்டுக்கு தானே பிரியன். வந்து பேச சொல்லுங்க பாப்போம் உங்க நாரதரை. இப்போ நான் மேடையில் இப்போ சொல்கிறேன், சொல்லுங்க பாப்பா. இப்படித்தான் எல்லா மேடையிலையும் சொல்கிறீங்க. இதுவரையும் சொல்ல இப்போ சொல்கிறேன். அண்ணன் சொல்கிறார், அவருங்க ஏற்றி விடியா நடக்கிறது நடக்கட்டும்ன்றாரு. பாப்போம், எஸ்பிபி கீத பிரியனை மிஞ்சி எந்த வள்ளி ஜெயிச்சதை சரித்திரம் இல்லை. என்ன நடக்குது பார்ப்போம். ஏதோ நீங்க வந்ததுக்கு உங்க வேலையை கரெக்டா பாக்குறீங்க இல்லையோ? இல்லையா, எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு சிவரஞ்சனி எனக்கு தெரிஞ்சு சிவரஞ்சனி கண்டு ஓன நாரதரை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் நாரதர் இல்லை போல, இவர் தான் நாரதர்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? கம் டு சரி, உங்கள் நாரதரை வர சொல்லுங்க, பேசி பார்ப்போம். வேணாமா? என் தம்பி நல்லா பேசுவான். என்னுடைய தந்தையினுடைய கட்டளை கிணங்க இன்றைக்கு காவலுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய தோழிகளை காணவில்லை, வருவார்கள். அவர்கள் வருமாறு எதிர்பார்ப்போம். அண்ணே முத்தப்பாண்ணே பாட்டு ஒரு பாட்டு பாடுறேன். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு கல்லுக்கு கல்யாண மாலை கொண்டாரு, மஞ்சள் தாடியும் குங்குமம் தாரி. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. நான் வணங்கும் கூந்தல் ஒன்று
ஜன்னல் இலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. ஓ கேப்டன் விஜய் அந்த பாட்டு. ஓகே தேங்க்யூ. பூரா ஆங்கிலத்தில் தான் பேசுவார், வெள்ளக்காரரா மாறிட்டார். இல்லைங்க கேப்டன் எல்லாரும் வேற ஏதாவது மாறுவாங்க, இவர் நான் படிச்சிருக்கேன் அதனால சொல்லி தேங்க்யூ. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? அடே அப்பா 2வது பாட்டு தாண்டி நிறைய அது என்னது சிறுவர் மலர் படிச்சிருக்காரு. ஏன் ஜன்னல் இலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டு உருட்டி நிறுத்தி கொஞ்சுகின்ற அழகாக குங்குமம் புரட்டி எடுத்து உங்க மல்லி சரமா மந்தமா உந்த மீனில் பூத்திருக்கு. இது ஜன்னலே நமக்கு என்னாச்சு இந்த கண்ணு பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கு தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருக்கட்டும் எனக்கும் தான் அது புரியும். கட்சி கட்டி பூத்த பூந்தோட்டமே உச்சி வரை நான் முழுகத்தேன் பார்க்குமே பத்து விரல் போதாது முள் போகமே லட்சமிரளி கொண்டு வா வானமே ஏ முத்து மலச்சுடல் முல்லை மலத்திரள் நான் உபதே. இது ஜன்னலே நமக்கு என்னாச்சு இப்ப கண்ணு பட்டு ரொம்ப நாளா. உன் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு. முக்கணி அதில் முக்கியம் கொண்ட முதல் கனி காத்து விடு பத்தினி பெண்ணின் பத்தியம் தேடி ஓரிடம் ஓரிடல் சொல்லிவிட்டே பூர்வ ஜென்மம் ஓர் வந்தனி வந்தது என்னவெனி நீங்காது நாம் சேர்ந்தது தன்னதடி தீவாக நான் வாழ்ந்தது என்னை சுற்றி உள் கைகள் போட்டது ஓ வெள்ள மனசிலும் வெக்க சிரிப்பிலும் வாழ்ந்திருப்பேன். இது ஜன்னலே நமக்கு என்னாச்சு ஓ கண்ணு பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகோ குங்குமத்தை புரட்டி எடுத்து உண்டு மல்லி தரமா இது மந்தமாரோ